அடிச்சாம்படுற அப்பாயின்மெண்ட் 6 நம்ம அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அந்த டிவிக்கே கேண்டிடேட் கேட்டுருச்சுரா. இவ்வளவு நாளாக நம்ம புலம்புன்னு புலம்பி தள்ளனதை சிம்பிளாக ஒரு மீட்டிங்கை போட்டு சோலையை முடிச்சு விட்டாப்புல. சேலம் ஓமலூரில் கேண்டிடேட்டாக நின்று தோற்று போன அதிகமான அப்படிங்கிற கட்சியினுடைய நிர்வாகி அவர் தான் கேண்டிடேட் நின்று தோற்று போனாப்புல. அவர் பப்ளிக்காக மீட்டிங்கை போட்டு ஆபா அவன் வந்துவேன் அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் நாங்கள் 2000 ரூபா காசு கொடுத்து தான் ஓட்டை வாங்கினோம் அப்படிங்கிறது பொதுவெளியில் ஏற்கனவே நின்று தோற்று போன தாவேக்கனோட கேண்டிடேட்டு பொதுவெளியில் வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்காப்புல. காசு கொடுத்து தான் நாங்கள் ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிறத. அது பக்கத்து ஏரியாவில் உள்ள பக்கத்து தொகுதியில் அங்கே இருக்கிற லக்ஷ்மணன் அப்படிங்கிறவர் சேலம் மேற்கில் நின்று அவர் ஜெயிச்சிருக்காப்புல. அவர் லக்ஷ்மணன் கேண்டிடேட் அவர் தான் வந்து ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் வாக்கு மூலமாக கொடுத்துருக்காப்புல. இப்போ இதில் என்ன பேசினாப்புல ஏது பேசினாப்புல அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேலம் மேற்கு லக்ஷ்மணன் இருக்கார்ல, அவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது என்ன ஹிஸ்ட்ரினாக்கா, அந்த லக்ஷ்மணன் மேலே ஒரு போலி ஒரு லாக்அப் டெத் கேஸ் ஒன்று அவர் மேலே இருக்குது. அவர் போலீஸ் ஆஃபீஸரு, அவர் மேலே லாக்அப் டெத் கேஸ் இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு கேஸ் இது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி என்ன, அவருடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத சேர்த்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம வழக்கம் போல் அண்ணன் பாரஞ்சித் அவர்களிடம் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா எங்கே என்னன்னா நான் தானே செய்யணும். சேலம் ஓமலூரில் இந்த அதிகமான அப்படிங்கிறத கேண்டிடேட் நிப்பாட்டுது டிவிக்கு நிற்கிறப்ப தோற்று போகிறாப்புல. அதே பக்கத்து ஏரியாவில் சேலம் மேற்கில் நிற்கிற லக்ஷ்மணன் ஜெயிக்கிறாப்புல. இப்போ தோற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு அரசியல் ஆய்வு கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த அரசியல் ஆய்வு கூட்டத்தில் அந்த டிவிக்கு ஓமலூரில் நின்று தோற்று போன கேண்டிடேட் இருக்காப்புல இல்லை அதிகமான், அவர் நின்று பேசும் பொழுது நாம் எதற்காக தோற்றோம், எப்படி தோற்றோம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்காப்புல. அதை அந்த கட்சிக்காரனே சைடில் நின்று ஒரு மூதேவி முண்டக்கிழப்பை ரீல்ஸ் போடுறதுக்காக ஒரு வீடியோவை எடுத்திருக்கு. அவங்க ரீல்ஸில் எதனா வாழ்க்கையை ஓட்டுறவங்க கட்சியை ரீல்ஸை நடத்துகிறவங்க அப்படி ரீல்ஸ் போடுறதுக்காக வீடியோ எடுத்திருக்கு. எடுக்கும் பொழுது ஆடியோ எப்படியுமே வந்து இந்த பேக்ரவுண்டு மியூசிக்லாம் போட்டு ராவணம் அவன்டா இவன்டா அவன்டான்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா உள்ளே வந்தாப்பா அவரடி தளபதி இவரடி அவரடி அப்படின்னு பேக்ரவுண்டு மியூசிக்கை போட்டு சும்மா பேசுகிறது கையாட்டுறது காலாட்டுறது போடுவாங்கல்ல. அந்த மாதிரி நினச்சி தம்பி என்ன பண்ணிட்டாப்புல, ஆடியோவை மிக்ஸ் பண்ணாமல் ஒரிஜினல் ஆடியோட வீடியோ போட்டாப்புல. இப்போ ஒரிஜினல் ஆடியோட போட்ட வீடியோ எதில் போட்டிருக்காப்புன்னா, அங்கே உள்ள ப்ரெஸ்ஸு வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அந்த ப்ரெஸ்ஸு வாட்ஸ்அப் குரூப்பில் தம்பி வந்து இந்த வீடியோ எடுத்து ரீல்ஸாக மாற்றினதாக நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ தூக்கி போட்டாப்புல. அவங்க என்ன பண்ணாங்க, செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டாங்க சிறப்பாக. இன்னைக்கு காலையில் அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. ஃபுல் வைரலு ஃபுல்லாக போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த அதிகமானு சொல்கிறது என்னன்னாக்கா, நாம் ஏன் தெரியுமா தோற்றோம், நீங்கள் இங்கே தான் நல்லா உற்று கவனிக்கணும். நம்ம செந்தில்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி இதுதான் வந்து ஏன்னா கவனிக்க வேண்டிய இடம் பார்ப்பதில்ல அந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இடம் இதுதான், நீங்கள் தான் உத்து கவனிக்கிறது இல்லை. அதாவது பக்கத்து ஏரியாவில் பக்கத்து தொகுதியில் லக்ஷ்மணன் நின்னாப்புல. அவர் என்ன பண்ணாப்புல, ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தாப்புல. இப்போ இந்த ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தது என்னாச்சுன்னாக்கா, அது மக்கள் மத்தியில் ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறான் அப்படிங்கிறது பேசு பொருளாயிடுச்சு. அப்போ அந்த பேசு பொருளானோடனே அது நம்ம தொகுதிக்கும் வருது. அப்போ நம்ம தொகுதிக்கு வரும் பொழுது இவங்க பாருங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, இவங்களுக்கு இதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு அது ஒரு பிளாக் மார்க்காக ஆகி போகுது. அப்போ பக்கத்து தொகுதியில் லக்ஷ்மணன் பண்ண தவறு இருக்குல்ல, அந்த தவறு நம்மளை பாதித்து விட்டது. எலெக்ஷனுக்கு 5 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஓட்டுக்கு 2000 ரூபான்னு பட்டுவாடா பண்ணாப்புல. அந்த செய்தி வெளியில் லீக் ஆகி தான் நம்மளுடைய வெற்றியை ஒட்டுமொத்தமாக பாதித்து விட்டது. இதுதான் நம்ம முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் ஆமாம் டிவிகே கேண்டிடேட் லக்ஷ்மணன் அவர்கள் அவருடைய தொகுதியில் உள்ள எல்லாருக்கும் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தார் என்பதை அந்த கட்சியினுடைய வேட்பாளராக இருந்து அந்த கட்சியின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய அவர் அதிகமானே பொதுவெளியில் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். நான் பார்க்கறதுல ஒரு 3 விஷயங்கள், 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட்டை கொடுத்தார், 2000 அமௌண்ட்டை கொடுத்தார். அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாளில் டோட்டலாக டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயமா மட்டும் சரி, நான் மக்கள்கிட்ட போய் சேர்த்து நான் எல்லா நல்ல விஷயமும் சொன்னோம், திட்டங்களை சொன்னோம், முடிஞ்சளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் அது எல்லாமே கடைசி 2-3 நாளில் ஃபெயிலியர் ஆச்சு, டோட்டல் ஃபெயிலியர். அதனாலே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5000-6000 ஓட்டு போயிருக்கும். அப்போ இந்த நிறைய பேர் தூக்கிட்டு வருவாங்க, பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, குறிப்பாக அந்த நடுநிலையாக பேசக்கூடிய பத்திரிகையாளர். நமக்கு அவங்க மேலே வந்து இப்போ நம்ம ஸ்வீட் பாக்ஸ் மணி சார் இருக்கார், அவர் வந்து நிறைய நான் கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் நிலைப்பாடு கொடுத்து விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன்.
அது எனக்கு தனி மனிதனாக அவர் மீது நமக்கு எந்த கோபமும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் தான். தனி மனிதனாக அவர் மீதோ மற்ற பத்திரிகையாளர்கள் மீது எந்த ஒரு கோபமும், இண்டிவிஜுவல் கோபம் கிடையாது. நான் அதுக்கப்புறம் கூட சில இடங்களில் அவரை பார்த்துருக்கேன். அதுக்காக நான் மூஞ்சி திருப்பிட்டுலாம் போகல. அவர் நிகழ்ச்சியில் வந்து அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அதில் நான் போய் உட்காந்துருந்தேன். அவரை பார்த்தா, அவர் என்னை பார்த்தாரு, அவ்வளோதான். வேறு வந்து பேச்சுவார்த்தைகள் இல்லை. சில கேள்விகள் கேட்டால் அவர் பதில் சொன்னார், அவ்வளோதான். அதனால் தனி மனிதனாக எந்த ஒரு நபரின் மீது நமக்கு கோபம் கிடையாது. அவங்க நிலைப்பாட்டில் நமக்கு கோபம். அந்த நிலைப்பாட்டை வச்சு விமர்சிக்கும் பொழுது, அதை கிண்டல் கேலி செய்யும் பொழுது சில நேரங்களில் அவங்களே வச்சு கிண்டல் கேலி செய்ய வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம், அவ்வளோதான். அப்போ பத்திரிகையாளர் மணி அவர்களாக இருக்கட்டும், ஏன் தராசு ஷியாம் சார் இருக்கட்டும், இன்னும் பல பத்திரிகையாளர்களும் டிவிகேவின் மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் காசு கொடுக்காம தான் அவங்க ஓட்டு வாங்கினாங்கன்னு போகிற போக்கில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது டிவிகே வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கலை, காசுக்காக விழுந்த வாக்குகள் அல்ல அப்படிங்கிறது நிறைய பேட்டிகளில் டிபேட்டில் பேசும்பொழுது கூட விமர்சனம் பண்ணும் பொழுது டிவிகேக்கு சப்போர்ட்டாக இந்த பாயிண்ட்டை பேசுகிறாங்க. இல்லை, மற்ற கட்சிகள் மாதிரில இவங்க காசு கொடுக்காம தான் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு. இப்போ அவங்க காசு பணப்பட்டுவாடா செய்ததாக இருக்கட்டும், அல்லது பரிசு பொருட்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், ஓட்டுக்கு காசு கொடுத்ததாக இருக்கட்டும், அப்புறம் சோஃபா கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம்லேயே எல்லாம் வைரலாக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம்லேயே இவ்வளோ வைரலானதுக்கு அப்புறமும் அவங்க காசு கொடுக்கல, காசுக்காக விழுந்த ஓட்டு இல்லைன்னு அவங்க பேசுகிறதுல நமக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. அப்போ இதுக்கப்புறமா அது தன்னோட நிலைப்பாட்டாக மாற்றிக்கணும். காசு கொடுத்துருக்காங்க, ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்ததை அவங்களே வாய் வாலியாக ஒப்புத்துட்டு இருக்காங்க. வாக்கு மூலமே கொடுத்துருக்காப்புல பொது வெளியில் 2000 ரூபா நாங்கள் ஓட்டு கொடுத்தோம்ட்டு. இப்போ இவர் பேசுனதுனால நமக்கு தெரியுது, ஓகே இந்த தொகுதியில் 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில இடங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்கிட்ட அந்த பறக்கும் படையிட்ட மாட்டினாங்க, பரிசு பொருட்கள் மாட்டினுச்சு, அப்புறம் சரக்கு பாட்டிலே ஸ்டிக்கர் வச்சு அதெல்லாம் மாட்டினாங்க, அப்புறம் சில இடங்களில் பணப்பட்டுவாடா செய்யும் பொழுது மாட்டினாங்க, பணத்தை மறைச்சு வச்சு மாட்டினாங்க. இப்படி நிறைய நியூஸ் கிளிப்ஸ் இருக்கு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள வரக்கூராம்பட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் விஜய் மற்றும் அருண்ராஜ் புகைப்படங்களுடன் கூடிய ஸ்டிக்கர் ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வைத்திருந்த சுமார் 250 சில்வர் பாத்திரங்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் பல வீடுகளில் பாத்திரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து சோதனையில் ஈடுபட்டனர். அந்தியூரில் தாவேக்காவினர் பணப்பட்டுவாடா செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப இவ்வளவு வந்துருச்சு. இப்ப டிவிக்கு கேண்டிடேட் தோத்து போன கேண்டிடேட் நேரடியாக வந்து லட்சுமணன் 2000 கொடுத்தாருங்க, பணப்பட்டுவாடா செஞ்சாருன்னு சொந்த கட்சியை சார்ந்தவங்க சொல்லிட்டாங்க. சோஃபா போனதை பார்த்தீங்க. அதனால அந்த கிரெடிபிலிட்டியை தயவு செஞ்சு டிவிக்கு கொடுக்காதீங்க. அவனும் காசு கொடுத்தா ஓட்டு வாங்கியிருக்கான். இப்போ ரொம்ப மாற்றம்னு கேட்டாங்களே, என்ன மாற்றம்னா மாற்றம் வந்துருச்சு. அதாவது ஓட்டை வந்து பணம் கொடுத்து ஓட்டை வாங்குறது, சோஃபா கொடுத்து கட்சியே வாங்கிறது. இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம். நல்லா வருது, வேணான்னு பார்க்குறேன். இதில் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். டிவிகே ஜெயிச்ச உடனே பொது தொகுதியில் தலித்துகளை நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வச்சாங்க, அப்போ சாதி பார்க்காம தான் அதில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதியிருந்தாருனாக்கா, காசு பணம் பார்க்காமல் ஏழை விளிம்புநிலையில் இருக்கக்கூடியவங்க பொருளாதாரத்தில் இவங்க எல்லாரும் சீட்டு கொடுத்து ஒரு புது மாற்றத்தையே உருவாக்கி இருக்கிறார். இது புது மாற்றத்தையே சாதி பார்க்காமல் சீட்டு கொடுத்துருக்காங்களாம், பொது தொகுதியில் தலித்துகளை நிப்பாட்டியிருக்காங்களாம், அப்புறம் ஏழை பணக்காரன் பார்க்காம காசு பணம் இல்லாதவங்களுக்கு நிறைய சீட்டு கொடுத்து அவங்களையும் எம்எல்ஏ வாக்கியிருக்கிறார்கள். இது பயங்கரமான மாற்றம் அப்படின்னு. ஆனால் அண்ணன்ட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன், எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அந்த மாற்றம் வருங்கிறத நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு உள்ள ஏற்பட்ட பெரிய மாற்றம் தான். அண்ணன்ட்ட இவ்வளவு சீக்கிரமாக அந்த மாற்றம் வந்துருச்சுங்கிறது எனக்கு பெரிய மாற்றமாக இருந்துச்சு. அப்போ அண்ணன் பேசின முதல் 2 பாயிண்ட் இருக்குல்ல, அது ட்வீட் போட்ட அன்னைக்கே நாம் அதை வந்து பிரேக் பண்ணிட்டோம். தொடர்ந்து பல வீடியோக்களில் பேசியிருக்கோம், ரீல்ஸில் போட்டிருக்கோம், இன்ஸ்டாலையும் அதை பற்றின கட் வீடியோஸ் போட்டிருக்கோம், பேசியும் போட்டிருக்கோம். டோட்டலாக சோஷியல் மீடியா முழுக்க அதை கவுண்டர் பண்ணது நாம் மட்டும்தான். அதாவது 234 தொகுதியில் எந்த தொகுதியிலையுமே தமிழக வெற்றி கழகம் பொது தொகுதியில் எந்த ஒரு தலித்தையும் நிப்பாட்டவில்லை. அது பொய் செய்தி, இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸால் பரப்பப்பட்ட ஒரு அவதூறு பொய். இதை வந்து எப்படி சாதாரணமாக இதை ஃபேக்சர் பண்ணலாம், அல்லது சாதாரணமாக பார்த்தாலே இது தெரியும். இதை எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் நீலம் பண்பாட்டு மையம்னு வச்சு நடத்திட்டு இருக்காரு, நீலம் சோஷியல் மீடியான்னு வச்சு நடத்திட்டு இருக்காரு, அப்புறம் மாறுகளில் மக்கள் இசை, இப்படி நிறைய பண்பாட்டு தளத்தில் இயங்கக்கூடிய அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுக்கான விடுதலையும் என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான போராளி அப்படிங்கிற அளவுக்கு அண்ணனுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு சாதாரணமாக ஒரு பொது தொகுதியில் வந்து தலித்துகளை நிப்பாட்டி வச்சோம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு பொய் செய்தி. இதை எப்படி அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் நம்பினார், இதை எப்படி ஒரு என்டார்ஸ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டால், அந்த 2 பாயிண்ட்டை நம்ம ஆரம்பத்திலே உடச்சிட்டோம். அதாவது பொது தொகுதியில் தலித்துகளை நிப்பாட்ட வைக்கல, இது பொய் அவதூறு அப்படிங்கிறது என்னடாக இந்த செய்தியை
நியூஸ் பேப்பர்ஸ் கூட என்டார்ஸ் பண்ணுறாங்க. அவங்க கூட எடுத்துகிட்டு போனாங்க அது முன்னாடி. வந்து 5 தொகுதியில் நிப்பாட்டு வச்சாங்க, 6 தொகுதியில் நிப்பாட்டு வச்சாங்கன்னு இங்கிலீஷ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் தலித் வாய்ஸ் ஐடி கூட போட்டிருந்தாங்க. ஏன்னா இவ்வளவு மக்காவாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இவ்வளவு மக்காவாக இருப்பாங்க, இவ்வளவு மண்டாவாக இருப்பாங்க, இவ்வளவு மரமண்டையாவாக இருப்பாங்க, இவ்வளோ கொஞ்சம் சிந்திச்சா போகுது. எப்படி இப்படி ஒரு கவர்ச்சியை வச்சுக்கிட்டு வர்ற ஒரு கட்சி, அந்த கவர்ச்சியை வச்சுக்கிட்டு வர்ற கட்சிக்கிட்ட எப்படி அவன் வந்து ஐடியாலஜியில் எப்படி ஒர்க் பண்ணுவாப்ல? ஐடியாலஜியில் ஒர்க் பண்ணுறதுனா பர்சன்ஸ் யார் இருக்கா முதல்லங்க? அப்போ தலித்துகளுக்கு பொதுத்தொகுதியில் நிற்க வச்சாங்கிறது ஃபேக்குங்கிறது யோசிக்க தேவையில்லைங்க. அப்போ இதை அந்த சேனல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே, அப்போ நாம தான் வந்து 2 பாயிண்ட்டையும் அண்ணன் போட்ட பாரஞ்சித்தனன் சொன்ன அந்த 3 பாயிண்டில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை உடச்சிட்டோம். அதாவது பொதுத்தொகுதியில் இந்த தலித்து நிப்பாட்டி வைக்கல அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே உடச்சிட்டோம். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்துவில் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுருந்தாங்க. ஹிந்துவில் ஃபேக்ட் செக் பண்ணி போடும்பொழுது அவங்க ஒரு தவறான தகவலை கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த 5 தொகுதி 6 தொகுதி 7 தொகுதிங்கிறத அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த ஃபேக்ட் செக் பண்ணவர் இருக்கார்ல, அவர் பல நியூஸ் மீடியாக்களுக்கு உட்காந்து பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தாவேகா வந்து பொது தொகுதியில் தலித்து நிற்க வச்சிருக்கு. ஆனால் அந்த தலித்து தோத்துட்டாரு, எலெக்ஷனில் ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த தொகுதினாக்கா சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற சங்கராபுரம் தொகுதி. சங்கராபுரம் தொகுதியில் நின்று வேட்பாளர் யாருனாக்கா, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து தாவேகாவிற்கு மாறிய அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஓபிசி அப்படிங்கிறது ஊர் முழுக்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபேக்ட் செக் பண்ணி போட்டார் இல்லைங்களா, அவர் தவிர பாக்கி எல்லோரில் எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஓபிசி, அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே ஓபிசி குடும்பம் தான். குறிப்பாக இன்னொரு என்ன சமூகத்தை சார்ந்தவர்னு நமக்கு தெரியும், ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான தேவையும் நமக்கு தேவைப்படல. அவர் ஒரு ஓபிசி, அவ்வளோதான். அதில் வந்து அவர் ஷெட்யூல் கேஸ்ட்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய இதிலே ஒரு இதை எடுத்து போட்டிருந்தாங்க. ஒரு இன்னும் 2 பத்திரிகையாளரும் எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த பாருங்கள், தேர்தல் ஆணையத்தில் இப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தாங்கனாக்கா அது அவருடைய சர்டிஃபிகேட்டாக இருக்கும் பட்சத்தில் சர்டிஃபிகேட்டை நீங்கள் காமிச்சிங்கனாக்கா என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்க தயாராக இருக்கேன். அப்போ அவர் ஓபிசி, முழுக்க ஓபிசி. அங்கே தேர்தல் ஆணையம் போட்டிருந்தா கூட தவறாக அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. தவறான பதிவேற்றம், ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. அதனால் அவர் அதை நம்ம உடைச்சிட்டோம். இப்போ இதில் தலித்துகளை வந்து பொதுத்தொகுதியில் நிற்க வைக்கல அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே உடைச்சாச்சு. 2வது பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த காசு பணம் பார்க்காம ஏழைகளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல அதுதான் இப்போ வந்திருக்கோம். நம்ம அந்த பாயிண்ட்டு இப்போ உடஞ்சி போச்சு. இப்போ 2000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அவரே வாயால் ஒப்புத்துக்கிட்டாப்புல. இப்போ நிறைய நியூஸ் கிளிப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரிசு பொருள் கொடுத்து ஓட்டு வாங்கினது, இதே மாதிரி பணப்பட்டம் நடந்து அதில் மாட்டிக்கிட்டது, அப்புறம் சரக்கு கொடுத்து வாங்கினது, இதெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஏழை பணக்கார இந்த கேவி குப்பத்தில் அது ரிசர்வ் தொகுதி தான். அதில் என்ன தென்றல் குமார்னு ஒருத்தவர் செருப்பு போடாமல் நடக்கிறாரு, ஜட்டி போடாமல் வேட்டி கட்டுவார், இப்படிலாம் நிறைய அவரை பற்றின ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன எடுத்து பார்த்தோம்னாக்க, அஃபிடேவிட்லேயே கொடுத்துருக்காப்புல, வீட்டில் 1 கிலோவோ 1/2 கிலோவோ தங்கமே வச்சுருக்காப்புல. கோல்டு 1/2 கிலோ 1 கிலோவோ கிலோ கணக்கில் வச்சுருக்காப்புல தங்கம் வீட்டில். வெள்ளி அதை விட பன்மடங்கான கிலோ கணக்கில் வீட்டில் வச்சுருக்காப்புல வெள்ளி. ஹேண்ட்லிங் கேஷ் வந்து லிக்விடு கேஷாக கையில் செலவுக்கு எடுத்துகிட்டு போவோம்ல, எங்கேயாவது வெளில போனோம்னா பர்ஸில் வந்து ஒரு 500-1000 வச்சு எடுத்துகிட்டு போகணும். நம்ம அவர் எவ்வளோ வச்சு எடுத்துகிட்டு போவார்னா, அஃபிடேவிட்டில் கொடுத்துருக்காப்புல 5 லட்சம் செலவுக்கு பேக்கில் கையோடு எடுத்துகிட்டு போகிறது 5 லட்சம் எடுத்துகிட்டு போவாப்புல. இப்போ இவ்வளவு எளிமையான ஒரு ஏழை வந்து எந்த ஏழை வெளியில் போகும் பொழுது 5 லட்ச ரூபா காசு எடுத்துகிட்டு போவாங்க? நம்ம பொதுவாக வெளில போனோம்னாக்க டீ குடிப்போம், அதிகமாக அவ்வளோதான் குடிப்போம். அல்லது ரொம்ப லேட் ஆகிடுச்சு வர முடியலங்க சாப்பிடுவோம். அவ்வளோ எவ்வளோ தேவை, ஒரு 500லேருந்து 1000 இருந்தாக்க 2 பேர் 3 பேர் போகும்பொழுது இவ்வளோ தேவை, இது போதும்னு சொல்லி எடுத்துகிட்டு போவோம். அப்போ 5 லட்சம் எடுத்துகிட்டு போகிறாருனாக்கா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோவாக இருக்கும்? அப்போ அவங்களுக்கு மனைவி இருக்காங்களா, அவங்க லிக்விட் கேஷ் கையில் போகும்போது செலவுக்கு எடுத்துகிட்டு போகிறது 3 லட்சம். அப்போ அவர் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போ இவரெல்லாம் வந்து ஏழைகள். அவங்களுக்கு நிறைய அஃபிடேவிட்டை நம்ம அப்போயே ஃபேக்ட் செக் பண்ணி போட்டோம். யாருமே ஏழைகள்லாம் கிடையாது, எல்லாருமே பணக்காரர்கள், எல்லாருமே கோடீஸ்வரர்கள். இப்போ அந்த அதிகமானும் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாப்புல 2000 ரூபா நாங்கள் காசு கொடுத்து தான் நாங்கள் ஓட்டை வாங்கினோம் அப்படிங்கிறது. நீங்கள் நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம், சோஃபா கொடுத்து கட்சியை வாங்குறது, காசு கொடுத்து ஓட்டை வாங்குறது. இப்போ இது தொடர்ந்து இங்கே நடைபெற்று இருக்கு. அப்போ ஏழை பணக்காரர்கள் அதெல்லாம் இல்லை, காசு கொடுத்தா ஓட்டம். அப்போ 2வது பாயிண்ட்டும் பிரேக் ஆயிருச்சு. அப்போ எங்கேயாவது அண்ணன் ரஞ்சித், எனக்கு ஏன் எதுக்கெடுத்தாலும் நீங்கள் ரஞ்சித் அண்ணனை கோத்து பேசுகிறீங்கன்னு கேட்பீங்க. ரஞ்சித் அண்ணன் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை வச்சு அவர் நடத்திட்டு இருக்காரு. இப்போ ஒரு பெரிய சமூக பொறுப்போடு இயங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றுகிற ஒரு வேலையை, ஒரு பொய் அவதூறை ஒரு கட்சியிலேருந்து வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமாக வச்சு பரப்பி விடுறாங்கனாக்கா, அதை என்டார்ஸ் பண்ணி அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் ட்வீட் போட்டார்னாக்கா, அப்போ அவங்களுடைய நோக்கம், அந்த போட்டவர், அந்த பதிவு போட்டவர் நோக்கம் என்னன்னாக்கா, டிவிக்கு நோக்கம் இதை வச்சு பட்டியல் சமூக மக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். பொதுத்தொகுதியில் தலித்து நிப்பாட்ட வைக்கிறதுங்கிறது எனக்கு மிகப்பெரிய பேசு பொருள். நீங்கள் பொதுத்தொகுதியில் தலித்து நிப்பாட்டி வைப்பீங்களா அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய பேசு பொருளானுச்சு.
அப்போ இதை வச்சு ஒரு பொய் செய்தியை கிளப்பிட்டோம்னாக்கா பாருங்கண்ணா புது தொகுதியில் தலித்து நிப்பாட்ட வச்சாங்க, எவ்வளோ பெரிய புரட்சி வந்துருச்சுடா புரட்சி, இதை வந்துட்டாரா மாவை வந்து மாவு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காருப்பா, இந்த இவரு அண்ணல் அம்பேத்கர் இருந்தால் வந்துட்டு இருக்காரு, ஐயோ இந்த வந்துட்டாரு இவரு மார்க்ஸ் வந்துட்டாப்லையா, வாப்பா 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 உனக்கு தான் இப்படியாக இந்த புரட்சி வந்துருச்சு, புரட்சிப்பா பாருங்க புது தொகுதியில் தலித்து நிப்பாட்ட வைத்துட்டார்கள் அப்படிங்கிற இந்த பொய்யை என்டார்ஸ் பண்ணி நீங்கள் போடும்போது அது இன்னும் பல பேர்ட்ட போய் சேரும்ல. ஏன்னா ரஞ்சித்தன் ஒரு ட்வீட் போட்டாருனாக்கா அத்தன்டிகேஷனாக இருக்கும். அவர் பொய் அவதூறுகளை காசு வாங்கிக்கிட்டோ பணம் பெற்றுக்கொண்டோ அல்லது ஒரு சுய லாபத்துக்காகவோ அல்லது சுய வன்மத்துக்காகவோ யாரையோ பழி வாங்குறதுக்கோ இன்னொருத்தர் என்டார்ஸ் பண்ணி அப்படி போடக்கூடியவர் அல்ல. அவர் அதெல்லாம் தாண்டி ஒரு பொது சமூகம் அந்த சமூகத்தோட நலன் மக்களோட நலன் மட்டும் தான் யோசிப்பார் அப்படின்னு தானே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு ட்வீட்டில் நீங்கள் டோட்டலாக காலி ஆகிட்டீங்க. இப்போ ரஞ்சித் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் நிறைய பேர் என்கிட்ட இன்பாக்ஸில் சொல்கிறாங்க, ரஞ்சித் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கலங்க, ரஞ்சித்தன் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கலங்க. ஆனால் எனக்கா அது 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 வந்து பொய் அவதூறுங்கிறத நான் அண்ணன் போட்ட ட்வீட்டை கோட்வீட் பண்ணி சொல்கிறேன். பல வீடியோக்குள்ளேயும் நான் பேசியிருக்கேன், பல இடங்கள்லையும் இதை பேசியிருக்கேன், ஷார்ட்ஸு எல்லாத்துலேயும் நம்ம போட்டிருக்கோம். அப்போ தவறுங்கிறத நியூஸ் சேனல் வரைக்கும் போய் மெயின் ஸ்ட்ரீம்லையும் அதை ஃபேக்ட் செக் பண்ணி போகிற அளவுக்கு அந்த பொய் பரவி இருக்கு பாருங்க, ரஞ்சித்தனை ஏமாற அளவுக்கு இந்த பொய் பரவி இருக்கு. அப்போ அந்த அடிமட்ட தொண்டை வரைக்கும் அல்லது இப்போ நீலம் பண்பாட்டு மையத்தை ஆதரிக்கிறவங்க கிராமத்துலையும் இருப்பாங்க, அல்லது மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்களும் வந்து கிராமத்துலையும் இருப்பாங்க. இப்போ விசிக கட்சியில் கிராமத்துலையும் இருப்பாங்க. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிற கட்சியாக விசிக இருக்குது. அது பொது கட்சியாக இருந்தாலுமே அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் இருக்கிற கட்சி. அப்போ அவங்களும் கிராமத்தில் ரொம்ப உட்கிராமம் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ இந்த செய்தி இவங்களே ஏமாத்திருக்கனாக்கா அவங்கள எந்த அளவுக்கு மண்டா செலவு பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு மூளை செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மக்கள் ஏமாந்து போயிருப்பாங்களோ அதில் ஆஹா ஒருத்தன் வந்துட்டான்டா புரட்சி வந்துருச்சுடா பொதுத்தூர் தலித்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி. அப்போ இந்த பொய் செய்தியை பரப்பி அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பாரஞ்சித்தவர்கள் செஞ்சுருக்காரு. ஒருவேளை தெரியாமல் செய்திருந்தால் அது தவறுன்னு தெரியும் பொழுது வந்து அதை கோட்வேட் பண்ணி நான் இந்த மாதிரி தெரியாமல் இந்த பொய்யை பரப்பிட்டேன், நான் நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க அதை நான் நம்பிட்டேன், அல்லது நிறைய அந்த சோஷியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இப்படி போட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, அதை நம்பி நான் போட்டேன், எந்த பொது தொகுதியிலும் தாவேக்கா வந்து ஷெட்யூல் காஸ்ட்டை நிப்பாட்டி வைக்கல, அப்புறம் ஏழைகளாக நிப்பாட்ட வைக்கல, எல்லாருமே பணக்காரர்கள் தான், இந்த கருத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. என்ன பெரியார் பேசுகிறாரு ஒரு இடத்துல அந்த அந்த கருத்து தவறு அப்படின்னாக்கா அப்புறம் திருத்திக்கிறாரு, ஆமாங்க நான் பேசினாங்க அப்புறம் நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ யாராக இருந்தாலும் அப்படி தானே, சரின்னு பட்டதை பேசுகிறோம், தவறுன்னு பட்டதை திருத்திக்கிறோம். அப்போ நான் உண்மையிலேயே திட்டமிட்டதை போடலை அப்படின்னாக்கா நான் திருத்திப்பேன். அப்போ நீங்கள் திருத்திக்கலை, அதுக்கு நீங்கள் கவுண்டர் பண்ணல, அது பொய்யான ஒரு அவதூறு நான் போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலைனாக்கா அப்போ நீங்கள் திட்டமிட்டு செஞ்சுக்கலாங்கிற கேள்வி எனக்குள்ள வருது. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்ஷ்மணன் சொல்கிறாப்புல, அந்த லக்ஷ்மணன் யாருன்னாக்கா சேலம் மேற்கில் நின்றவர் தான் லக்ஷ்மணன். இந்த லக்ஷ்மணன் முன்னாடி போலீஸாக இருந்தவர். போலீஸாக இருக்கும் பொழுது சேலத்தில் வந்து ஒரு நகை திருட்டு போன கேஸ், இப்போ அதுக்கு பிடிக்க போகிறாப்புல ஒரு 3 பேரே 4 பேரே பிடிச்சிட்டு வராப்புல ஸ்டேஷனுக்கு. பிடிச்சிட்டு வந்து ஒருத்தவனை வாயில் துப்பாக்கியை வச்சு சுட்டாப்புல, லாக்அப் டெத்து அவர் பண்ணிட்டாப்புல. அதை பியூஷ் மணி சொன்ன பெருசாக அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை மிகப்பெரிய விஷயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எனக்கு நான் பியூஷ் மணி அவர்கள் பயங்கரமாக இப்போ குரல் கொடுத்தாரு. சேலத்தில் நடந்த சம்பவம் இது, இந்த லக்ஷ்மணன் பண்ண சம்பவம் இது. இப்போ அஜித் லாக்அப் டெத்தில் இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. விஜய் ஒரு ஹானரபிள் மினிஸ்டர் விஜய் ப்ரோ அவர் அறிக்கையெல்லாம் கொடுத்து உட்காந்து மெனக்கட்டு எழுதி அறிக்கையை கொடுத்து அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சுல்ல. அந்த லாக்அப் டெத்தை செஞ்ச லக்ஷ்மணன் என்கிற ஒரு நபருக்கு எப்படி நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க? யாரோ ஒரு போலீஸ்காரர் ஒரு லாக்அப் டெத் நடக்குது, அதை நம்ம என்டார்ஸ்லாம் பண்ணல, இப்போவும் அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நடந்ததுன்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் போன உசுரம் திரும்ப வராது இல்லையா? அப்போ செத்தவங்க யார் அந்த சம்பவத்தை ஈடுபட்டாங்களோ அந்த குற்றவாளிகள் யாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அது கிரிமினல் கேஸாக மாற்றி உள்ளே போடுறதோ அல்லது சட்ட முன்னாடி நீதிமன்றத்தை நிப்பாட்டி என்ன தண்டனை அதை வாங்கி கொடுக்கணும், அதை போன திமுக அரசாங்கம் செஞ்சிச்சு. அதுக்கே நீங்கள் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் எப்படி லாக்அப் டெத்து அப்படின்னு கேட்குறீங்கல்ல. லாக்அப் டெத்து பண்ண ஒருத்தருக்கு எப்படி நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க? திமுக அப்படி சீட்டு கொடுக்கலையா? ஏதாவது லாக்அப் டெத்து பண்ணவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கா திமுக? அவங்க ஆட்சியில் ஒருத்தர் லாக்அப் டெத்து நடக்குது, அதை கண்டிக்கிறாங்க, அது யாரோ என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கிறாங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சட்டப்படி செய்கிறாங்க, ஃபினான்ஷியலாக என்ன செய்யணுமோ செய்கிறாங்க, நீதி கிடைக்கிறதுக்கு செய்கிறாங்க, நிதி கிடைக்கிறதுக்கு செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? லாக்அப் டெத் செஞ்ச ஒருத்தவருக்கு நீங்கள் சீட்டை கொடுத்து நீங்கள் எம்எல்ஏ ஆக்கிருக்கீங்க. நல்லா வருது வேணான்னு பார்க்குறேன் ப்ரோ. இதுதான் மாற்றமா ப்ரோ? சூப்பர் மாற்றம் ப்ரோ, செம மாற்றம். காசு கொடுத்து ஓட்டை வாங்குறது, சோஃபா கொடுத்து கட்சியை வாங்குறது. இந்த பக்கம் போனோம்னாக்கா லாக்அப் டெத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறது, லாக்அப் டெத் செஞ்ச ஒருத்தருக்கே சீட்டு கொடுத்து அவர் எம்எல்ஏ ஆக்குறது. நல்லா வருது வேணான்னு பார்க்குறேன். செம மாற்றம் ப்ரோ, செம மாற்றம். ஆனால் மக்கள்லாம் செம காண்டிலையும் செம கோபத்தில் இருக்காங்க. எங்கே போனாலும் சுற்றி பார்த்தோம்னாக்கா சோஷியல் மீடியாவை திறந்தாலே பயமாக இருக்குது. வர்ற செய்திகள் நியூஸ் சேனல்ஸ் பார்த்தாலே
அச்சமாக இருக்குது வெளில போகிறதுக்கு. என்னடா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா அல்லது உத்தரப்பிரதேசம் பீகார் பக்கம் போயிட்டோமா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. கட்டையை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்களை போட்டு அடிக்கிறாப்புல, ஒரு பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வந்து, இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற வீடியோவாக வரும். பீகார்னு அங்கே நடக்கிற ஒரு சம்பவமாக நமக்கு அதை பார்த்துருப்போம். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. 3 வயசு குழந்தைக்கு குமாரபாளையம், நாமக்கல் குமாரபாளையத்தில் பாலியல் தொந்தரவு புகார் கொடுத்தாங்க, கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. அமைச்சர் வரணுமா, அமைச்சர் வந்தால் தான் அப்புறம் அமைச்சர் வந்து சொல்லி அவங்க ரீல்ஸ் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களாம். இதான் ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறது, இதுதான் ரீல்ஸ் ஆச்சுன்னு நம்ம சொல்கிறது. 12 வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு, 10 வயசு குழந்தைக்கு ஆர்கே நகரில் டிவிக்கு கேண்டிடேட் பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், அவங்க பேர் என்ன, பாம்பு தினேஷ், பேர் மசரை பார்த்தீங்களா, பாம்பு தினேஷ், கொடுக்காப்புள்ளி நாராயணன், இதெல்லாம் பேர் மயிறு. இப்போ 10 வயசு குழந்தைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு பாலியல் தொந்தரவு, பாலியல் வன்கொடுமை. ஏன் 10 அங்கே சூலூரில் பார்த்தோம்னா, கோயம்புத்தூரில் அங்கே 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னே விட்டாங்க. இன்னும் எவ்வளோ இல்லை, சின்ன 9வது படிக்கிற மாணவி வீட்டுக்குள்ளே பூந்து பாலியல் தொந்தரவு. டிவிகே கட்சிக்காரன் நிர்வாகி 10வது படிக்கிற மாணவி வீட்டில் நேற்று ஒருத்தன் அதே மாதிரி தான், ஒரு 8வது 9வது படிக்கிற மாணவி வீட்டுக்குள்ளே நைட்டு பாலியல் வன்கொடுமை வீட்டுக்குள்ளே பூந்து அந்த பாப்பாவை அவனை கைது பண்ணியிருக்காங்க. பூரா எங்கே பார்த்தாலும் இந்த பாரில் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்பேடு ரெஸ்டோ பார்னுங்கிற பேரில் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு அவங்களுக்கு போதையை ஊற்றி கொடுத்துட்டு அந்த பிள்ளை செத்து போச்சு. அவன் யாருன்னு பார்த்தோம்னாக்கா சென்னை கேட்வே ரெஸ்டோ பார் ஓனர் YBMனு ஒரு டிராவல்ஸ் கம்பெனி இருக்கும், நிறைய பஸ்ஸு போகும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த YBM டிராவல்ஸோடைய ஓனர் பாலாஜி, அவன் தான் ரெஸ்டோ பாருக்கு ஓனர். அவனுக்கு தான் சென்னை குளத்தூரில் சீட்டு கொடுக்குறதா இருந்துச்சு. அவர் கடைசியில் VS பாபு கொடுத்துட்டாங்க, என்ன காரணம்னு தெரியல. அப்போ கட்சியில் வந்து நிர்வாகியாக இருக்காங்க, சீட்டு வாங்குற அளவுக்கு அவனுடைய பணப்பலமும் படைப்பலமும் அவனுடைய கான்டாக்டும் கட்சிக்குள்ள இருந்திருக்கு. தாவேக்கால நிர்வாகி பொறுப்பாளர் கேடராக இருந்திருக்காப்புல. இப்போ அதனால தான் இந்த கேஸில் இவருடைய ஃபோட்டோ யாருமே வெளியிடவே இல்லை. இவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, பாலாஜியின் மீது எந்த நடவடிக்கை எடுத்தீங்க? எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏங்க எப்படிங்க அண்டர் 18 நீங்கள் எப்படி முதல்ல அண்டர் 21 எப்படி நீங்கள் பார்க்குள்ளே அனுமதிச்சிங்க, அது ரெஸ்டோ பார்க்குள்ளே எப்படி அனுமதிச்சு அவங்களுக்கு மது எப்படி கொடுத்தீங்க நீங்கள்? அது வெளியில் வந்து அவ்வளோ பெரிய சண்டை. அப்போ தொடர்ந்து அந்த பாரில் நடைபெறுகிற குற்றச்சாட்டு வருது. அதில் பக்கத்தில் ரூமு இங்கே ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே அங்கே ரூம் போடுறதுக்கு கூட்டு போடுவாங்க போல் இருக்கு. அதை வர்றாங்களா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க இப்படி சம்பாரிச்சு தான் இருந்தாலும் இந்த காசை குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுத்து அதில் வர்ற சம்பாத்தியத்தில் தான் YBM டிராவல்ஸ் இந்த ஆள் நடத்துகிறாப்புல. அந்த பார் இவ்வளோ வசதிகள், ஒரு வேட்பாளராக நிற்பதற அளவுக்கு அவரோட வருமானம் இருக்குனாக்கா அது காரணம் இல்லை, குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுத்து அவங்க குழந்தைகளை வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல, சீரியல் எட்டும் எப்படினாலும் போட்டோம், உங்களுக்கு காசு வரணும். அந்த காசை வச்சு YBM டிராவல்ஸு, அப்புறம் ஹோட்டல்ஸு, ரெஸ்டோ பார்ஸு இதெல்லாம் நீங்கள் நடத்திப்பீங்க. இப்போ இந்த அளவுக்கு மோசமாக மக்கள்லாம் கொந்தளிப்பில் இருக்க, கடுப்பில் இருக்காங்க. ஏன்டா இந்த இவருக்கு ஓட்டு போட்டோம், மாற்றம்னு சொன்னோமே, இதுதான் மாற்றமா? ஏமாற்றமாலாம் இருக்குது. எங்கே போனாலும் கரண்ட் இல்லை, குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பயங்கர கடுப்பில் ஓட்டு போட்டவங்க எல்லாமே இப்போ திட்டுறாங்க. இப்படியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நம்ம எதிர்பார்த்து ஓட்டு போட்ட மக்கள். மாற்றம், சூப்பர் மாற்றம் தலைவா, சூப்பர் மாற்றம்.